கரெக்ட் டைம்ல வந்து ஜாஷ் அவர் வந்து கரெக்டா வந்து பேக்கா வந்திருந்தாரு. ஸோ அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ். ஏன்னா பிளே ஆஃப் ஃபுல்லா வந்து அவர் இருக்க போறாரு. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ். த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டே வந்து சூப்பரா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அதில பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பேட்ஸ்மேன்ஸ் தான் இருக்காங்க. என்ன கேட்டா இவரும் வந்து லிஸ்ட்ல வைக்கலாம். ஜாஸ் ஹேசல்வுட்டும் டிசர்வ் டூ பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சாரி, அது எம்விபி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். ஸோ அந்த ஒரு லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் தான் அதிகம். பட் ஸ்டில் எனக்கு ஜாஸ் ஹேசல்வுட்டும் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்க அவர் அந்த வச்சிருக்க அளவுக்கு ரூல் அந்த மாதிரி பாலா. அவங்க வச்சிருக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு தான் அதிகமா சாதகமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எம்பிபி இதெல்லாம் காமிக்கிறானுங்களே இந்த போர்டுல ஐபிஎல் டெலிகாஸ்ட் பண்ணும்போது அது அதெல்லாம் வந்து ஒஸ்டான ஒரு விஷயம். நீ இதுக்கு எதுக்கு போலர்ஸ் நீ உள்ள எடுத்துட்டு வர? எல்லாமே பேட்ஸ்மேன் ஓரியன்டா இருக்கு. பாயிண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸுக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்குறானுங்க, ஒரு பவுண்டரிக்கு அவ்வளவு பாயிண்ட்ஸ் தரானுங்க. ஆனா நீ போலிங்ல பாத்தீங்கன்னா மேடின்ஸ்க்கு இவ்வளவு கம்மி பாயிண்ட் தான், டாட் பாலுக்கு இவ்வளவு கம்மி பாயிண்ட் தான். இதெல்லாம் கூட்டி சேர்த்து பார்த்தாலே நீ யோசிச்சு பாரு. நீ சிக்ஸுக்கெல்லாம் அவ்வளவு பாயிண்ட்ஸ் தர, மொத்தம் இந்த ஐபிஎல்லே நீ மொத்தமா சேர்த்து ஒரு ரெண்டு டீமுமே 10 10 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா கூட இவ்வளவு பாயிண்ட்ஸ் வராது. சோ இது வந்து ஒரு எவன் இது இந்த ஒரு ரூலை செட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தான்னு தெரியல. மண்டா கசாயமா இருப்பான்.